வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய 23 மற்றும் 24ஆம் ஏட்டுடைய தமிழ் பகுதிகள பார்க்க போறோம். ஏற்கனவே 5 காணொளிகளோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த காணொளிகள் மிக முக்கியமானது. நீங்க அந்த பழைய காணொளிகள பார்த்தா மட்டும் தான், இப்ப நான் சொல்லப் போறது புரியும். இன்னும் 7 ஏடுகள் தான் இருக்கு. இத முடிச்ச பிறகு ஒவ்வொரு செப்பேடுகளா நம்ம பார்ப்போம். ஏன்னா, இந்த திருவாலங்காட்டு செப்பேடு ரொம்ப நாள் இழுத்துட்டேன். அதுக்கு மன்னிக்கணும். அதேமாரி போன காணொளியில இந்த காட்டுக்கும் முண்டூருங்க பகுதி எது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு நண்பர் வந்து அதுக்கு கமெண்ட் போட்டிருக்கார். திருவாலங்காடு அரக்கோணம் ரயில் வழிப்பாதையில இந்த ஊர் இருக்காம். கடம்பத்தூருங்கிற ஊருக்கு ரயில் நிலையம் அடுத்து சொல்லியிருக்காங்க. லிமின்னு ஒரு அக்கவுண்ட்லேருந்து இந்த பதிவு வந்திருக்கு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த காட்டுக்கும் முண்டூருங்கிற பகுதி மட்டும் எங்கே இருக்குன்னு தெரியல. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இப்போ நம்ம ஏட்டுக்கு வருவோம். 23ஆம் ஏட்டோட முதல் பக்கத்தில் தென்மேற்கு நோக்கியும் சென்று மிதுக்கூர் வடவெள்ளை மூலையும் நித்த வினோத சதுர்வேதி மங்கலத்து பிடாகை முல்லைவாயில் மூலையும் மேற்படியூர் படாகை ஆனைப்பாக்கத்து தென்கிள்ளை மூலையும் முற்ற விடத்து இரட்டை கையில் பொறித்து நின்ற எல்லை கல்லை யுற்று வடக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வானைப்பாக்கத்து கீழெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் நின்ற வன்மறையேனும் மரமேயுற்று கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வெல்வெல்லையுற்று கிழக்கினும் இதனை வலத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையிற் செம்மணிச்சையோடு நின்ற புற்றையுற்ற கிழக்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை. இதில் 3 மரம் வருதுங்க. வன்மரைன்னு ஒரு மரம் வருது, வெல்வேல்னு ஒரு மரம் வருது, செம்மணிச்சைன்னு வருது. இதெல்லாம் என்னங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். வடமேற்கு எல்லை நின்ற வெலுங்கு மரத்தை அடைந்து வடக்கிலும், வெலுங்கு மரங்கிறது முருக்க மரம்னு சொல்லுவாங்க. இடப்புறமாக அந்த எல்லையில் இருந்தவாறே, அதாவது வடக்கு எல்லையில் இருந்தவாறே மேற்கு நோக்கியும் தென்மேற்கு நோக்கியும் சென்று மிதுக்கூர், அந்த மிதுக்கூருங்கிறது திருவள்ளூர் மாவட்டம் மதுக்கூர், அதோட வடக்கு எல்லை மூலையில் நித்த வினோத சதுர்வேதி மங்கலத்தில் வர படாகை குடியிருப்பு பகுதி தான் திருமுலை வாயில். அது எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளூர் மாவட்டம் திருமுலை வாயில் மூலையும் மேற்படி கூறப்பட்ட படாகையான ஆனைப்பாக்கம், இந்த ஆனைப்பாக்கங்கிறது அணைப்பாக்கம்னு சொல்லப்படுது, தென்கிழக்கு மூலையும் சேரும் இடத்தில் இரட்டை கயல் மீன் இலச்சினை பொறுத்த எல்லைக்கலை அடைந்து அதிலிருந்து வடக்கிலும், அதாவது இரட்டை கயல்னா மீன் இலச்சினை, அதிலிருந்து இடப்புறம்னா இடது பக்கமாக போகும்போது அந்த ஆனைப்பாக்கம்னு சொன்ன பார்த்திங்கன்னா, அதுக்கு கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடக்கு நோக்கி போகிறாங்க. வடக்கு எல்லையில் இருந்த வன்மரை மரம், வன்மரைங்கிறது புரசை மரம்னு ஒரு மரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அது சரியாக தெரியல. அந்த மரத்துக்கு அடுத்து கிழக்கு பக்கமாக போய் அதிலிருந்து இடதுபுறமாக கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடக்கு பக்கமாக போகிறாங்க. அப்புறம் வடகிழக்கு நோக்கி செல்கிறாங்க. வடகிழக்கு எல்லையில் நின்ற வெல்வேல் மரம், வெல்வேலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, பேய் கருங்காலின்னு ஒரு மரம் இருக்கான், அதை அடைகிறாங்க. அதிலிருந்து கிழக்கிலும் வலதுபுறமாக கிழக்கு எல்லையில் இருந்தவாறே இப்போ என்ன பண்ணுறாங்க, வடக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் செல்கிறாங்க. அந்த வடகிழக்கு எல்லையில் நின்ற செம்மணிச்சை, இங்கே தான் செம்மணிச்சைங்கிற பேர் வந்து செம்மரம், அந்த மரத்தோடு நின்ற புற்றை, அங்கே ஒரு புற்று இருக்கான், அந்த செம்மரத்துக்கு பக்கத்துலேயே புற்று இருக்கான், அந்த புற்றை அடைஞ்சி கிழக்கிலும் இடதுபுறமாக கிழக்கு எல்லையில் போகிறாங்க. ஸோ இந்த கல்வெட்டில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவங்க சொல்கிற எல்லா அடையாளத்திலுமே கல்லை போட்டுகிட்டே வருவாங்க. அந்த கல்லை போட்டு வர்றது தான் எல்லைகள். சரிங்களா? 23ஆம் ஏட்டின் 2ஆம் பக்கம். தானுள்ளவாறே வடக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற புற்றையுற்று கிழக்கினும் இதனை வலத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடக்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் நின்ற கருங்காலி மரமேயுற்று கிழக்கினும் வடப்பார்க்கெல்லை இக்கருங்காலி மரத்தை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கி சென்று ஆனைப்பாக்கத்து வடகிளை மூலையும் நடுவில் மலை பெரும்பூர் நாட்டு சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்து படாகை பெருமூர் நாட்டு உப்பூர் தென்மேலை மூலையும் முற்ற விடத்து இலந்தை மரத்தோடு நின்ற புற்றையுற்று தெற்கினும் இப்புற்றை வலத்திட்டு உப்பூர் தென்னிலை தானுள்ளவாறே தென்கிழக்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் நின்ற வெலுங்கு மரமேயுற்று தெற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே வடகிழக்கு நோக்கியும் வடக்கு. இப்போ நான் சொல்கிற எல்லா ஏடுகளுமே நீங்கள் இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டில் போய் பார்த்தாலும் கூட இப்போ நான் சொல்கிற வார்த்தைகள் தான் இருக்கும். சரிங்க, விளக்கம். இப்போ அது முடிச்சுதா, அதுலேருந்து கிழக்கு எல்லையில் இருந்தவாறே வடக்கு நோக்கியும் அப்புறம் வடகிழக்கு நோக்கியும் போகிறாங்க. போய் வடகிழக்கு எல்லையிலேருந்து புற்றை அடைந்து அதுலேருந்து கிழக்கு பகுதியில் போகிறாங்க. அந்த கிழக்கு பகுதிக்கு வலதுபுறமாக அந்த கிழக்கு எல்லையில் இருந்தவாறே மறுபடியும் எங்கே போகிறாங்க, வடக்கு நோக்கி போகிறாங்க. அதாவது கல்லை போட்டுட்டு திரும்பி வராங்க. வடக்கு எல்லையில் நின்ற கருங்காலி மரம், இந்த பலகை செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மரம் அது, அந்த மரத்தை அடைந்து கிழக்கு பகுதியிலும் அந்த வடக்கு எல்லையில், அதாவது வடக்கு எல்லையில் உள்ள கருங்காலி மரத்தை இடப்புறமாக வடக்கு எல்லையில் இருந்தவாறே மறுபடியும் எங்கே வராங்க, கிழக்கு நோக்கி வராங்க. ஸோ அந்த கல்லை போட்டுகிட்டே வராங்க. போட்டுட்டு ஆனைப்பாக்கம், அந்த அணைப்பாக்கம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட வடகிழக்கு மூலையும் நடுவில் மலை பெருமூர் நாட்டு, பட்டறை பெரும்புதூருங்கிறது தான் பெருமூர் நாட்டு, சிங்களாந்தக சதுர்வேதி மங்கலத்தில் உள்ள
இன்னொரு படாகை, அந்த படாகை வந்து பெருமூர் நாட்டிலே வருது, உப்பூர். அந்த உப்பூருங்கிற பகுதியோட தென்மேற்கு மூலையும், அதாவது ஆனைப்பாக்கத்தோட வடகிழக்கு மூலையும் இந்த உப்பூருங்கிற ஊரோடைய தென்மேற்கு மூலையும் சேர்ற இடத்துக்கு வராங்க. தயவு செய்து இந்த உப்பூர் அப்படிங்கிற பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கே வருதுன்னு இப்போ அந்த நண்பர் காட்டுக்குமுண்டூரில் சொன்னார் பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. மற்ற எல்லா ஊரையும் நான் தேடி பார்த்தா ஓரளவுக்கு கிடச்சிது. இந்த உப்பூருங்கிற ஊருக்கு ஏதாவது புதுசாக மாறி இருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அடுத்து நின்ற இலந்தை மரத்தோடு நின்ற புற்று. இலந்தை மரம் உங்களுக்கு தான் தெரியும். அந்த புற்றை அடைந்து தெற்கு பக்கமாக போகிறாங்க. அப்புறம் அந்த புற்றிலிருந்து வலதுபுறமாக இந்த உப்பூர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு தெற்கு எல்லையில் இருந்தவாறே தென்கிழக்கு நோக்கி செல்கிறாங்க. தென்கிழக்கு எல்லையில் நின்ற அங்கே ஏதோ ஒரு விழுங்கு மரம் இருந்திருக்கு, அதை அடைஞ்சி அதிலிருந்து தெற்கிலும் இடதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவரை எங்கே போகிறாங்க, வடகிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் சென்று. இங்கே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். என்னடா ஒரு இடத்துல வடக்கு சொல்கிறான், அப்புறம் வடகிழக்கு சொல்கிறான், அப்புறம் வடகிழக்கு சொல்கிறான், அப்புறம் வடக்கு சொல்கிறான், அப்படி கிடையாது. வடக்கு போய் வடகிழக்கு போய் கல்லை போட்டுட்டு அப்புறம் வடகிழக்குலேருந்து வடக்கு வந்தால் தானே அடுத்தடுத்த ஊருக்கு வர முடியும். ஸோ அவங்க இதெல்லாம் லேண்ட்மார்க்காக சொல்கிறாங்க. வந்தது போனது எந்த ரூட்டில் வரும் எல்லாத்தையுமே ஒரு அடையாளமாக இந்த ஏட்டில் சொல்லியிருக்காங்க. 24ஆம் ஏட்டின் முதல் பக்கம். நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வன்கனை ஏனும் மரமேயுற்று தெற்கினும் கிழக்கினும் இதனை வளர்த்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற புலியையுற்று தெற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையர் காரையோடு நின்ற புற்றையற்று மேற்கினும் இதனை வளர்த்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று உப்பூர் தென்னெல்லையும் மேற்படியூர் படாகை கங்கனேரிப்பட்டில் வடமேலே மூலையும் முற்ற விடத்து நின்ற செம்மணிச்சை ஏனு மரமையிற்று மேற்கினும் தெற்கினும் இதனை இடத்திட்டு கங்கனேரிப்பட்டில் மேலெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கி சென்று இவ்வெல்லையில் நின்ற புற்றையுற்று மேற்கினும் இதனை மிடத்திட்டு இவ்வெல்லை. அதேமாதிரி இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட்டு, கங்கனேரிப்பட்டு அப்படிங்கிறது ஏதாவது ஊர் பேரா, அதையும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். விளக்கம். வடக்கு நோக்கி சென்று அப்புறம் வடக்கு எல்லையில் வன்கனை மரம்னு சொல்கிறாங்க, அது வக்கணத்தி மரம்னு இப்போ சொல்லப்படுது. அந்த மரத்தை அடைகிறாங்க. அது வந்து அடைஞ்சி அதுலேருந்து தெற்கு பக்கமாக போகிறாங்க. அப்புறம் கிழக்கு பக்கமாக போய் வலதுபுறமாக போகிறாங்க. அப்புறம் மறுபடியும் கிழக்கு நோக்கி அப்புறம் தென்கிழக்கு நோக்கி சொல்கிறாங்க. அப்படி தென்கிழக்கு நோக்கி போகும்போது ஒரு புளிய மரத்தை அடைகிறாங்க. அந்த புளிய மரத்தை அடைஞ்சி அதுலேருந்து தெற்கு பக்கமாக போகிறாங்க. அந்த தெற்கு புறத்துலேருந்து இடதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவாறே தெற்கு நோக்கி போகிறாங்க. அந்த தெற்கு எல்லையில் காரமரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எபோனி ட்ரீன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இந்த புற்றை அடைந்து இப்போ தெற்கில் தானே இருந்தாங்க, இப்போ மேற்குக்கு வராங்க. மேற்கு வந்து மேற்குக்கு வலதுபுறமாக மேற்கு எல்லையில் இருந்தவரை என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் தெற்கு பக்கம் வராங்க. ஸோ அடையாளப்படுத்துகிறாங்க. தெற்கு வந்து அப்புறம் மேற்கு வந்து அப்புறம் மறுபடி தெற்கு வந்து அப்புறம் தென்கிழக்கு வராங்க. ஸோ கிழக்கு டு தென்கிழக்கு அப்படி அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து உப்பூர் தெற்கு எல்லையும் மேற்படியூர் படாகையான அந்த கங்கனேரிப்பட்டின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து உப்பூருக்கு பக்கத்தில் உள்ள பகுதின்னு நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படி தான் சொல்லப்படுது. பட் ஏதாவது ஊர் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அந்த ஊரின் வடமேற்கு மூலையும் சேர்ந்த இடத்தில் ஒரு செம்மரம், அது செம்மணிச்சை இருந்து இருக்கு, செம்மர மரம் இருக்குது. அப்புறம் அந்த செம்மர மரத்தை அடைஞ்சி அப்புறம் மேற்கிலும் தெற்கிலும் போய் அதுலேருந்து இடதுபுறமாக கங்கனேரிப்பட்டியிலேருந்து மேற்கு எல்லையில் இருந்தவாறே தெற்கு நோக்கி போகிறாங்க. அப்புறம் தெற்கு எல்லையில் நின்ற புற்றை, இங்கே வந்து முக்கியமான வழித்தடங்களாக புற்று, இல்லைன்னா மரம், அடுத்து ஓடை, இல்லைன்னா ஏதாவது ஏரி, இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள் தான் வந்து அடையாளம் வந்திருக்கு. அந்த புற்றை அடைந்த மேற்கிலும் அதுலேருந்து இடது பகுரமாக போகிறாங்க. இப்போது 24ஆம் ஏட்டின் 2ஆம் பக்கம். தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் நின்ற வெளுங்கு மரமேயுற்று மேற்கினும் தெற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே கிழக்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் உகாயோடு நின்ற கற்பாறையுற்று தெற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று இவ்வெல்லையில் கற்பாறையோடு நின்ற புலியையுற்று மேற்கினும் தெற்கினும் இதனை இடத்திட்டு இவ்வெல்லை தானுள்ளவாறே தெற்கு நோக்கியும் தென்கிழக்கு நோக்கியும் சென்று கங்கனேரிப்பட்டின் தென்னெல்லையிற் செஞ்சியார் தேற்றி என்னும் தெற்றியே யுற்று மேற்கினும் தெற்கினும் கங்கனேரிப்பட்டின் தென்னெல்லை தானுள்ள. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஏடுகளை அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்றின்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், செஞ்சியார் தெற்றி. தெற்றி அப்படிங்கிறது மாடம்னு குறிப்பிட்றாங்க. அதாவது ஒரு அந்த காலத்தில் மேன்ஷன் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதுவும் ஒரு அடையாளமாக சொல்லியிருக்காங்க. சரி, மேற்கு எல்லையில் இருந்தவரை தெற்கு நோக்கி போகிறாங்க. தென்கிழக்கு நோக்கி போயிட்டு தென்கிழக்கு எல்லையில் நின்ற வெளுங்கு மரத்தை அடைஞ்சி அப்புறம் மேற்கிலும் தெற்கிலும் அதிலிருந்து இடதுபுறமாக தெற்கு எல்லையில் இருந்தவரை கிழக்கு நோக்கியும் அப்புறம் தென்கிழக்கு நோக்கியும் போகிறாங்க.
அந்த தென்கிழக்கு எல்லையில் இருந்த உகாய் கடுகு மரத்தோடு நின்ற கற்பாறை அடைஞ்சு அதில் தெற்கிலும் இடதுபுறமாக அந்த தெற்கு எல்லையில் இருந்தவாறே தென்கிழக்கு நோக்கி போகிறாங்க. அந்த தென்கிழக்கு எல்லையில் கல்பாறையோடு நின்ற புளிய மரத்தை அடைஞ்சு அதில் மேற்கிலும் தெற்கிலும் போகிறாங்க. அப்புறம் இடதுபுறமாக போய் தெற்கு எல்லையில் இருந்தவாறே தென்கிழக்கு நோக்கி போகிறாங்க. அப்போது இந்த கங்கனேரிப்பட்டிங்கிற ஊருக்கு பார்த்திங்களா, அதோட தெற்கு எல்லையில் தான் செஞ்சியார் தேற்றி, அது யாருன்னு தெரியல, ஆனால் அவருடைய மாடம் ஒன்று இருந்திருக்கு, ஒரு மேன்ஷன் மாதிரி ஒன்று இருந்திருக்கு, இல்லைன்னா ஒரு மாளிகை மாதிரி சொல்லலாம். அதை அடைஞ்சு அதுலேருந்து மேற்கிலும் தெற்குமா போய் அப்புறம் கங்கனேரிப்பட்டியோட தெற்கு எல்லையில் போய் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம அடுத்த பதிவில் 25ஆம் ஏட்லேருந்து பார்ப்போம். ஸோ 25, 26, 27, 28ஓட இந்த எல்லைகள் முடிஞ்சிடும். 29, 30, 31 அதிகாரிகள் பெயர்கள்லாம் வரும். அதோட இந்த ஏடு முடிஞ்சதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, இருந்தாலும் இன்னும் குறைவாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப்